கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் காதலை பற்றி பேசுங்கன்னு கேட்கவும் ப்ராஃபட் சொல்கிறாரு, காதல் உங்களை அழைக்கும் போது அதை பின்தொடர்ந்து செல்லுங்க. ஆனால் அது உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய பாதை ரொம்ப கரடுமுரடாக இருக்கும், ரொம்ப கடினமானதாக இருக்கும். காதல் தேவதை உங்களை கட்டி அணைக்க கூப்பிடும் போது கட்டி அணைங்க, ஆனால் உள்ள ஒரு கத்தி இருக்குன்றதை மறந்துடாதீங்க. கட்டி அணைக்கும் போது எவ்வளவு சுகம் வருதோ அதை விட அதிகமான வலியும் வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டே கட்டி அணைங்க. காதல் உங்களிடம் பேசுகிற அனைத்து விஷயத்தையும் நம்புங்க. ஆனால் எதை நீங்கள் நம்புறீங்களோ அது உங்களோட கனவை சுக்குநூறாக உடைச்சி எறியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்புங்க. காதல் உங்களை ராஜாவாக்கும், ஆனால் அதே நேரத்தில் தெருவில் பிச்சைக்காரனாகவும் மாற்றும். காதல் கிட்ட வெறும் நிம்மதியையும் சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காதலை பார்த்து நீங்கள் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். காதலிடம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. காதலோட விளைவு என்ன அப்படின்னு தேடாதீங்க. காதல்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னும் தேடாதீங்க. ஏன்னா காதல் அப்படின்றது தான் விளைவு. காதலிலிருந்து வேற எந்த ஒரு விளைவும் ஏற்பட போகிறது கிடையாது. இருந்தாலும் காதல் கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சே ஆகணும், இந்த காதல் மூலியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நீங்கள் விடாப்பிடியாக இருந்தீங்கன்னா காதல் கிட்டேருந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அன்பின் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அங்கே ஒரு வலி ஏற்படுமே, அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்றத காதல் கிட்ட தேடுங்க. காதலை பற்றி நான் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கனோ அதை வச்சே என்ன காயப்படுத்திக்க முடியுமே, எப்படி காயப்படுத்திக்க போகிறேன் அப்படின்றத தேடுங்க. காதல் உங்களை கட்டி அணைக்கும் போது ரத்தம் பீறிட்டு ஓட போகுது. அந்த ரத்தத்தை எப்படி சந்தோஷமாக தானாக முன் வந்து தியாகம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக காதல் செய்யுங்க. காதல் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய விளைவையும் கொடுக்க போகிறது கிடையாது. காதல் உங்களுக்கு கொடுக்க போகிற எல்லாமே வலியும் புண்ணும் ரத்தமும் தான். ஆனால் இதை விட சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. இதை விட அழகான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடையாது. இந்த காதலை தேர்ந்தெடுத்துக்கோங்க, ஆனால் அதற்குள்ளே என்ன இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கோங்க.